சேனல் எதுக்கு செயல்படுது அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கு உங்களுடைய மனதை மாற்றுவதன் மூலம் அது நடக்கும். அதுக்கு அடிப்படையான விஷயங்களா உங்களுக்கு உடலுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன உணர்வுகள்ல இருந்து எண்ணங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்றத புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய பிரெயின் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது நம்மளுடைய உடலையும் எண்ணத்தையும் ஒருங்கிணைத்து நம்ம உடலை நம்ம வாழ்க்கைய கட்டமைக்கிற பிரெயின் ஒரு மிஷினா செயல்படுது இல்லைங்களா? ஸோ அதை பத்தி நாம நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் ஏஎன்பி அந்த ஹார்மோன் பத்தி பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடு அப்படின்றது தான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஏஎன்பி ஹார்மோன் எதுக்கு செயல்படுது, ஏன் செயல்படுது அப்படின்னா, உடம்புல தண்ணி அதிகமாயிட்டதுனாக்கா உங்களுடைய இந்த ஹார்மோன் எச்சரிக்கை கொடுக்குது. இதனால இதனோட சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிக்கடி காலில் வீக்கம், எப்பவுமே சோர்வு, ஒரு 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 எனர்ஜியே இல்லாம சும்மா அப்படியே ஒதுங்கி இந்த படத்துல இருக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அது உங்களுடைய உணர்வு இல்லை, இது ஒரு ஹார்மோனோட சிக்னல்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதையும் உங்க உடம்புல தண்ணி அதிகமா இருக்கிறதையும் சொல்லுது. ஸோ அதற்கான பதில் தான் ஏஎன்பி. நீங்க தினமும் சோர்வா இருக்கிறத பார்த்து ஒரு சின்ன ஹார்மோன் தான் காரணம் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஒரு ஹார்மோனுடைய தாக்கம் இருக்கிறத நீங்க உணர முடியுது. ஸோ நம்ம வாழ்க்கையில சில நேரம் ரொம்ப மெதுவா போறோம். ஒரு ஒரு நம்மளை நல்லா ஃபுல்லா டிரைவ் பண்ணி போறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ சில நேரம் இது எவனா ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைக்கு போயிடுவீங்க. பட் இது ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர பிரச்சனைகள். ஸோ சோர்வுக்கு காரணம் உடலில் நீர் சமநிலையின்மை. ஸோ ஹார்மோன் ஏஎன்பியோடைய குறைபாடு காரணமா இருக்கலாம் அப்படின்றது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது எங்க நமக்கு சுரக்குது, இது ஏன் இப்படி சுரக்குது, இதுதான் வேலையா அப்படின்னா, ஏன் இதை பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இது இதயத்துக்கு பகுதியில இருந்து சுரக்குது. ஏட்ரியல்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஏட்ரியம் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு ஹார்ட்டோட பகுதிகள் இருக்கு. ஹார்ட் 4 பகுதிகளா இருக்கு. ஏட்ரியம் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு 2 பகுதி. அதுல ரைட்டு லெப்ட். ஸோ மொத்தம் 4 ரைட் ஏட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெப்ட் ஏட்ரிக்கல், லெப்ட் வென்ட்ரிக்கல், அந்த மாதிரி 4 பகுதியா இருக்கு. ஸோ அதுல ஏட்ரியம் பக்கத்துல இருந்து இது சுரக்கிறதுனால ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடு. யூரிட்டிக்ன்றது இது டைரக்டா கிட்னிக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. ஸோ அதனால யூரிட்டிக்ன்ற வார்த்தையும் வருது. ஸோ ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடுன்றது இதயத்திலிருந்து வரும் ஹார்மோன். உடம்புல தண்ணி அதிகமா இருந்தா இது சிக்னல் அனுப்பி சிறுநீரகங்களுக்கு நீர் உப்பை வெளியே அனுப்பி செய்கிறது. அளவுக்கு அதிகமான தண்ணி இருந்தா கிட்னி மூலமா தானே வெளியே போய் ஆகணும். ஸோ அதுக்கு உத்தரவிடுது. இதுல ஆல்டோஸ்டிரானும் ஒரு ரோல் பண்ணுது. ஏற்கனவே நம்ம ஆல்டோஸ்டிரான் ஒரு ஹார்மோன் பார்த்தோம். அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, தண்ணி கம்மி ஆயிட்டுதுனாக்கா கிட்னில இருக்கிற உப்பு தண்ணி எல்லாம் வெளியே போறத கண்ட்ரோல் பண்ணி, இங்க உள்ளுக்குள்ளே தண்ணி கிடையாது, தேவையில்லாம வெளியே போயிடாதீங்க, அர்ஜென்ட்டுக்கு இப்போதைக்கு உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சு அந்த தண்ணியும் உப்பையும் ரீட்டைன் பண்ணி உடம்ப காப்பாத்துதுன்னு பார்த்தோம். என்னது? ஆல்டோஸ்டிரான். பட் இது ஏஎன்பின்றது அதுக்கு ஆப்போசிட்டான செயல்பாடு. ஆல்டோஸ்டிரான் அளவுக்கு அதிகமா சுரந்ததுன்னா நமக்கு உப்பு அதிகமாகும் உடல்ல, தண்ணி அதிகமாகும் உடல்ல. ஏன்னா போறது தடுத்து நிறுத்தி வைக்குது இல்லைங்களா? அதை உடல் அதிகமாச்சுன்னா பிபி அதிகமாகும். ஸோ ஏஎன்பி தான் அதை ரிலீஸ் பண்ணும். ஆல்டோஸ்டிரானை ஸ்டாப் பண்றதுக்கு, அதாவது ஆல்டோஸ்டிரானுடைய எதிர் செயல்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் ஏஎன்பின்றது. ஸோ ஆல்டோஸ்டிரான் அதிகமாச்சுன்னா ஏஎன்பி அதிகமாகும் போது ஆல்டோஸ்டிரான் சமநிலைக்கு வரும், குறையும். ஸோ அப்ப தண்ணீர் உப்பு சமநிலை கரெக்டா இருக்கும். ஸோ விஷயம் என்னன்னா, ஆல்டோஸ்டிரான் உடல்ல தண்ணி அதிகமா இருந்தா கிட்னில சிக்னல் கொடுத்து அதிகமா உப்பு வெளியே தள்ளுறாத, தண்ணி வெளியே தள்ளுறாதன்னு வெளியே போற தண்ணியை நிப்பாட்டி உடலை சமநிலைப்படுத்துறதுக்காக கொண்டு சமநிலைப்படுத்தும். எது? ஆல்டோஸ்டிரான். ஏஎன்பி என்னன்னா, அதிகமா ஆயிடுதுன்னா அது உடலுக்கு ஆபத்து இல்லையா? ஏன்னா ஏஎன்பி இதயம் ஒட்டுமொத்த உடலுக்குமே ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புற செயல்படுது. ஸோ ஒரு ஒரு 5 லிட்டர் ரத்தம் இருக்கணும்னாக்கா அதுக்கு மேல ஒரு 7 லிட்டர் ஃப்ளூயிட் உடம்புக்குள்ள இருந்ததுனாக்கா இதயத்தால வேலை செய்ய முடியாது இல்லையா? ஸோ அந்த ஆபத்துல போய் மாட்டிக்க கூடாது, சிக்கிக்க கூடாதுன்றதுனாலதான் இந்த ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடு வெளியே
உடனே கிட்னிக்கு ஆர்டர் போட்டு எப்பா சாமி தண்ணி வெளியே தள்ளு, உப்பு வெளியே தள்ளு, எனக்கு பம்ப் பண்ண முடியல, ரத்தத்தோட ரத்த அளவுகள் அதிகமாகும் போது ஒரு குறிப்பிட்ட சராசரி அளவுக்கு ரத்தம் இருக்கும்போது ஹார்ட் வந்து அது கம்ஃபர்டபுளா வேலை செய்யும். அளவுக்கு அதிகமாகும் போது ஃப்ளூயிட் அக்குமுலேஷன்ஸ் வந்து பாடிக்குள்ள அதிகமாகும் போது அது ரத்தத்தோடைய அளவையும் அதிகப்படுத்துது இல்லைங்களா? ஸோ அதனால ஏஎன்பி வந்து தண்ணியும் உப்பையும் வெளியே போறதுக்கு ஆல்டோஸ்டிரான் வந்து சப்ரஸ் பண்ணி கம்மி பண்ணி அதனோட செயல்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணி தண்ணியை வெளியே அனுப்புது. ஸோ இது சமநிலையில் வைக்கிறது. அதிகப்படியான தண்ணியை வெளியேற்றி சமநிலையில் வைக்கிறது ஏஎன்பி. ஒருவேளை தண்ணி குறைவா இருந்ததுன்னா கிட்னில இருந்து உப்பு தண்ணியை ரீட்டைன் பண்ணி திரும்ப எடுத்து உடம்பு சமநிலையில் வைக்கிறதுக்கு உதவுறது ஆல்டோஸ்டிரான். ஸோ இந்த விஷயம்தான். ஸோ அடுத்தது இதயத்தின் மேல் பகுதியிலிருந்து ஏஎன்பி வெளியேறி சிறுநீரகங்களுக்கு சமிஞ்சை அனுப்புகிறது. நீர் வெளியேற்றம் உப்பு மற்றும் நீர் வெளியேறுகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, நம்ம ஏற்கனவே கேஸ்ட்ரோ குடல் பகுதியில இருந்த விஷயங்களை வந்து வாய் முதல் ஆசன வாய் வரை அனைத்தையும் என்னென்ன வேலை செய்யுது, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றத ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் வந்து ஹார்ட்டும் கூட. ஸோ இந்த ஹார்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு உழைப்பை உங்களுக்கு கொடுக்குது, அது வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி அதனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத வந்து நீங்க உணரணும் அப்படின்றதுனால இதையும் கொஞ்சம் முழுமையா ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுது உங்களுக்குள்ள அதை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஸோ இப்ப இதுதான் ஹார்ட்டோட பிக்சர். ஹார்ட்டை பாதியா பொழந்தா உள்ளுக்குள்ள இப்படி இருக்குன்னு ஒரு சும்மா ஒரு மேப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இதுதான் ஹார்ட்டோட நேச்சர். உள்ளுக்குள்ள இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து சுப்பீரியர் வீணா கவா, இன்ஃபீரியர் வீணா கவா அப்படின்னு ரெண்டு காமிக்கிறாங்க பாருங்க, மேலையும் கீழையும். இது ஹார்ட்டுக்கு வெளியே இருக்கிற பழுப்பு. ஸோ இந்த பழுப்புல இருந்து தான் இது வந்து நர்வ்ஸ். இது வந்து ஸோ என்னது ஆர்டரி வெயின் ரெண்டு இருக்குது பாருங்க. ஆர்டரி ஆர்டரின்ற வார்த்தை இருக்குங்களா, தமனி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. வெயின்ன்றது வந்து இதுலயே கூட இருக்கு பாருங்க, வெயின், பல்மோனரி வெயின், பல்மோனரி வெயின். இந்த சுப்பீரியர் வீணாக்காவா இன்ஃபீரியர் வீணாக்காவான்றதும் வெயின் தான், வீணா அப்படின்னு வெயின். ஸோ இதெல்லாம் வந்து உடலுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த உடல்லையும் சர்க்குலேஷனுக்கு போயிட்டு வர ரத்தத்தை இந்த சுப்பீரியர் வீணாக்காவா இன்ஃபீரியர் வீணாக்காவா இது மூலமா தான் ஹார்ட்டுக்கு வந்து அடையுது. இதுல வர்றதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த உடலுக்கும் போயிட்டு ஆக்சிஜன்லாம் தேவையான அளவுக்கு எல்லா இடத்துலையுமே சப்ளை பண்ணிட்டு அதுல இருக்கிற அசுத்தங்கள்லாம், கழிவுகள்லாம், கார்பன் டை ஆக்சைடுலாம் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு இந்த இன்ஃபீரியர் வீணாக்காவா சுப்பீரியர் வீணாக்காவா இந்த ரெண்டு பகுதியிலையும் ஹார்ட்டுக்குள்ள நுழையும். ஒட்டுமொத்த பாடியில இருக்கிற ரத்தம், அசுத்த ரத்தங்கள் இந்த ரெண்டு பகுதியிலிருந்து ஹார்ட்டுக்கு உள்ள நுழையும். எந்த இடத்துல நுழையும்னா ரைட் ஏட்ரியம் அந்த இடத்துக்குள்ள நுழையும். அம்புகுறி போட்டு பாருங்க, சுப்பீரியர் வீணாக்காவா இன்ஃபீரியர் வீணாக்காவா ரெண்டு பகுதியில இருந்தும் ஒட்டுமொத்த உடல்ல இருக்கிற ரத்தங்கள் சர்க்குலேட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி அசுத்தமா வந்து ஹார்ட்டுக்குள்ள நுழையுது. எந்த இடத்துல நுழையுதுன்னா ரைட் ஏட்ரியம். இந்த 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 பகுதி, இந்த ஹார்ட் மேல் பகுதி ஃபுல்லா ஏட்ரியம், கீழ்ப்பகுதி ஃபுல்லா அடிப்பகுதி, கீழ்பாதி, மேல் பாதி ஏட்ரியம்னு சொல்லுவாங்க, கீழ்பாதி வென்ட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல். அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இதுதான் ஹார்ட்டோட 4 சேம்பர்னு சொல்லுவாங்க, 4 முக்கியமான அறைகள்னு பேசுவாங்க. இந்த 4 முக்கியமான அறையில எவ்வளவோ விஷயம் நடக்குது. ஸோ ஹார்ட்ன்றது வந்து எல்லாரும் அப்படியே லவ் சிம்பிள் ஹார்ட் போட்டு காமிப்பாங்க. பட் இதுக்குள்ள என்னென்னலாம் வேலை, எவ்வளவு பெரிய மோட்டார் பம்ப்லாம் இருக்குன்றது பத்தி நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க. ஸோ இந்த ரைட் ஏட்ரியம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மேற்பாதி ஏட்ரியம்னு கீழ்பாதி வென்ட்ரிக்கல்னு பார்த்துருக்கோம். இந்த பகுதி ரைட்டு, இந்த பகுதி லெஃப்ட்னு பார்த்துருக்கோம். இந்த ரைட் ஏட்ரியம் பகுதியில என்ன நுழையுது, டோட்டல் பாடியில இருந்து வர அசுத்தமான ரத்தங்கள், அதாவது உடம்பு ஃபுல்லா ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டு எனர்ஜிலாம் கொடுத்து சப்ளை பண்ணிட்டு அப்படியே அதுல இருக்கிற கழிவுகள்லாம் எடுத்து, ஐ மீன் கார்பன் டை ஆக்சைடுலாம் எடுத்துக்கிட்டு அசுத்தமான ரத்தங்களா அழுக்கான ரத்தமா வந்து ரைட் ஏட்ரியத்துல நுழையுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா ட்ரைகஸ்ப்டு வால்வு அப்படின்னுவாங்க. இதுல ஹார்ட்ல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு எப்ப ஹார்ட் பத்தி ஐ திங்க் ஒரு 8th 9th படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பிலிருந்தே இந்த ட்ரைகஸ்ப்டு பைகஸ்ப்டு
இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. ஒரு பாட்டு, அது அந்த வார்த்தை சொல்றதுக்கு அது ஃபங்க்ஷன் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி அப்ப படிக்கும்போது எனக்கு இந்த ட்ரைகஸ்ப்டு அப்படின்ற வார்த்தையும் பைகஸ்ப்டு அல்லது மிட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, மிட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆர்ட் மறந்தாலும் அதுக்குள்ள இந்த ட்ரைகஸ்ப்டு, ஏன்னா ஒரு குட்டி குட்டி விஷயம் தான் வால்வு இது. இந்த வால்வு என்ன பார்த்தீங்கன்னா உள்ள சரன்னு உள்ள நுழையுதா, ஃபுல்லா அப்படியே நுழையுதுங்களா, உடம்பு ஃபுல்லா வர ரத்தங்கள் எல்லாம் வந்து உள்ள நுழைஞ்சிட்டு இங்க ஒரு வால்வு இருக்கு பாருங்க. ஸோ இந்த இந்த ஒட்டுமொத்த பகுதியிலே ரெண்டு இங்க ஒண்ணு அப்படின்னு இருக்கிறதுனால இது ஒரு ட்ரைகஸ்ப்டு வால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பிக்சர் வந்து வேறையா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் மூவிதழ் வால்வு, அந்த வால்வு வந்து 3 லேயர்ல இருக்கும். ஸோ மூவிதழ் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வுன்னு தமிழ்ல படிக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ ட்ரைகஸ்ப்டு வால்வு. இந்த இடத்துல இந்த வால்வு எதுக்கு செயல்படுது அப்படின்னா, ஒன்ஸ் பிளட் உள்ள வந்துருச்சுனாக்கா பேக் போகக்கூடாது. பேக் போறதுக்கு ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா ஒருவேளை பேக் போறதுக்கு ட்ரை பண்ணதா கூட க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இந்த வால்வு வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் பாருங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம், குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் ஹார்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த இந்த வால்வு பேக் ஃப்ளோவில் போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வால்வுலாம் ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த ட்ரைகஸ்ப்டு வால்வு வழியா நுழைஞ்சு எங்க வருது ரத்தம்? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துருச்சு. ரைட் வென்ட்ரிக்கல், ஏன்னா கீழ்ப்பகுதி எல்லாம் வென்ட்ரிக்கல் இல்லையா? ஸோ வென்ட்ரிக்கல் பகுதி ஃபுல்லா வந்து ரொம்பிச்சு. ரொம்பினதுக்கு அப்புறம் அப்படியே பம்ப் ஆகி எங்க போகுது தெரியுங்களா? நுரையீரலுக்கு போகுது. எது வழியானாக்கா பல்மோனரி ஆர்டரி வழியா. பல்மோனரி ஆர்டரி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்டரினா தமனி, வெயின்னா சிரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நரம்பு சிரைகள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நர்வ்ஸ்ன்றது வந்து வெயின், ஓகேவா? ஏன்னா வெயின்ல எல்லாம் நம்ம வந்து ஊசி போடுவாங்க தெரியுங்களா, ஐவி இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ராவினஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெயின் ஞாபகம் வச்சுக்கலாம். வெயின் வேற, ஆர்டரி வேற. ஆனா இங்க வந்து இந்த ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கிற ரத்தம் ஃபுல்லா பல்மோனரி ஆர்டரி வழியா எங்க போகுது? லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்ல போயிட்டு என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடுலாம் நம்ம மூச்சு வெளியே, காத்து வழியா வெளியே போயிடும். ஆக்சிஜன் உள்ள இழுப்போம் இல்லையா, மூச்சு இழுப்போம் இல்லையா, அதன் மூலயமா இந்த ரத்தங்கள்ல இருக்கிற ரத்த செல்கள்லாம் வந்து ஆக்சிஜனை ஃபில் பண்ணிக்கும், லோட் பண்ணிக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு போற பல்மோனரி ஆர்டரி லங்ஸ்ல போயிட்டு பியூரிஃபிகேஷன் நடந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு ஆக்சிஜன் லோட் ஆயிட்டு பியூர் பிளட்டா உள்ள வருது. எங்க வருது? திரும்ப லங்ஸ்ல இருந்து பல்மோனரி வெயின் மூலமா, நரம்பு மூலமா, சிரை மூலமா உள்ள வருது. எங்க உள்ள வருது? லெப்ட் ஏட்ரியத்துக்குள்ள வருது. ஏன்னா மேற்பகுதி ஃபுல்லா ஏட்ரியம்னு பார்த்தோம் இல்லைங்களா, கீழ்ப்பகுதி வென்ட்ரிகல்னு பார்த்தோம். ஸோ லெப்ட் ஏட்ரியத்துக்குள்ள பல்மோனரி வெயின் மூலமா, எங்க பல்மோனரி ஆர்டரி மூலமா லங்ஸுக்கு போய் பியூரிஃபிகேஷன் நடந்து பல்மோனரி வெயின் மூலமா லெப்ட் ஏட்ரியத்துக்குள்ள உள்ள நுழையுது. உள்ள நுழைஞ்சி மிட்ரல் வால்வு, ஈரிதழ் வாழ்வுன்னு சொன்னேன் இல்லைங்களா, பைகஸ்ப்டு வால்வுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த வால்வு மூலமா லெப்ட் வென்ட்ரிக்கலுக்கு கீழே இறங்குது. எந்த ரத்தம்? பியூரிஃபை பண்ண, ஆக்சிஜன் ஃபுல்லா லோட் பண்ண ரத்தம் லெப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ள இறங்குது. லெப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ள இறங்கும் போது திரும்ப புஷ் பண்ணி அயோட்டா அப்படின்றதுக்கு மகாத்தமணின்னு படிச்சிருப்போம். நம்ம தமிழ்ல படிக்கும்போது மகாத்தமணி அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ சாரி, ஸோ இந்த இந்த அயோட்டிக் வால்வுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வால்வு மூலமா இந்த பெரும் மகாத்தமணின்னு இருக்கு பாருங்க, அவுட்டாவா. ஸோ மகாத்தமனி மூலமா ஒட்டுமொத்த உடலுக்கும் ஆக்சிஜன் லோட் ஆன, அதாவது பியூர் பிளட்டை திரும்ப சர்க்குலேஷனுக்கு ஒட்டுமொத்த உடலுக்கும் கொண்டு போகுது. ஸோ உடலுக்கு ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் போய் சப்ளை பண்ணணுமோ இது வந்து ஒரு சர்க்குலேஷன். அப்படி போற ஃப்ளோல ரத்தத்து மூலமா நம்ம குடல்ல இருந்து நமக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கிறது, இல்ல இன்ஜெக்ஷன் போட்டா அந்த ரத்தத்து மூலமாவே போய் எந்தெந்த இடத்துக்கு வேணுமோ அதை சரி பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம வந்து நிலத்துல வந்து தண்ணி சப்ளை பண்ணும்போது பழுப்பு மூலமாவோ இல்ல கால்வா மூலமாவோ சப்ளை பண்ணும்போது அதுல வந்து தேவையான எனர்ஜி ஏதாவது போட்டு விட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், உரம், யூரியா அதெல்லாம் போடுவாங்க எங்க நிலத்துல.
ஸோ அந்த தண்ணியில போயிட்டு அந்த தேவையான நிலத்துக்கு கரும்புக்கு வேணும்னா கரும்புக்கு, வாழைக்கு வேணும்னா வாழைக்கு, நெற்பயிருக்கு வேணும்னா அந்த மாதிரி அந்தந்த பர்டிகுலர் இடத்துக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி நம்ம எந்த இடத்துல இருந்து இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரி, இல்ல நம்ம உணவுகள் குடல் மூலமா எடுத்துக்கிற உறிஞ்சுற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ரன்னிங்லேயே இருந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த ரத்தத்துடைய வேலை. இந்த ரத்தத்துக்கு இந்த இதயம் இந்த மோட்டார் பம்ப் மாதிரி செயல்பட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த பல்மோனரி ஆர்டரின்னு இருக்கு இல்லைங்களா, தமனின்னு சொன்னோம். இந்த தமனியோட வேலை என்னன்னா, சுத்தமான ரத்தத்தை உடல் முழுவதும் எடுத்துட்டு போய் கொடுக்கறது தான் அதனோட வேலை. ஸோ இது வந்து ஹை லெவல் ஸ்பீடில் வந்து பம்பிங் பண்ணி போறதுனால இது கொஞ்சம் இதனோட அந்த தமனியோட சுவர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா வந்து ஏதாவது சுவர்கள் அதனோட சுவர்கள்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் தாங்கணும். இங்க கூட பாருங்க, என்ன சொல்றது, ஒரு இம்பியூர் பிளட்னு சொல்லுவீங்களா, அழுக்கான ரத்தத்தை வந்து நல்லா புஷ் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு போகும்போது தான் அது வந்து லங்ஸுக்கு நல்லா போய் ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்க புஷ் பண்ணி நல்லா புஷ் பண்ணி ஏற்றி விட்டாதான் நல்லா உடல் ஃபுல்லா வந்து அந்த ஃப்ளோ அழகா போகும். அதுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே தமனி ஆர்டரிஸ் தான் வந்து சுத்தமான ரத்தத்தை உடலுக்குள்ள கேரி பண்ணுது. ஸோ சுத்தமான ரத்தத்தை எடுத்து போகின்ற வால்வுக்கு பேரு, ரத்த நாளங்கள் பேரு தமனி, ஆர்டரி. இந்த இடத்துல வெயின்ல இருந்து வருது இல்லைங்களா, உடலுக்கு அசுத்தமான ரத்தங்கள், அதாவது இது எல்லாம் வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸா ஓய்வா வர மாதிரி வருது இல்லைங்களா, அந்த இடத்துல ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வெயின்கள், அதாவது நரம்பு சிரைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் மெலிசா, அந்த அளவுக்கு தடிமனா உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சுவர்லாம் இல்லாம கொஞ்சம் தடிமனா, தடிமன் இல்லாம மெல்லிதான ஒரு வாழ்வா பழுப்பா இருக்கும். ஸோ இதுதான் தமனிக்கும் சிரைக்கும் உள்ள வேறுபாடு, வெயின்க்கும் ஆர்டரிக்கும், வெயின்ஸுக்கும் ஆர்டரிக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ வெயின்னா கொஞ்சம் மெலிசா இருக்கும், ஏன்னா அசுத்தமான ரத்தம், அதாவது அழுக்கான ரத்தத்தெல்லாம் அங்க ஹார்ட்டுக்கு ரிலாக்ஸா கொண்டு வந்து சேர்க்கறது தான். ஆனா இதுல என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, அதிகமான இடத்துல இந்த மாதிரி வால்வுகள்லாம் இருக்குமா. அந்த மாதிரி வால்வுகள் என்ன இருக்கிறது எதுக்குன்னா ஒன் வே மாதிரி வரணும். ஸோ நோ பேக்ல போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வால்வு ஒன்ஸ் போட்டாச்சுன்னா ரிட்டர்ன் பேக்லாம் போகக்கூடாது. ஸோ அதனால வெயின்ல வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கும். தமனில ஆர்டரியில வந்து இதுவும் ஒன் வே தான், ரிட்டர்ன் பேக்லாம் அடிக்க முடியாது. பட் நல்லா ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணி நல்லா எல்லா இடத்துக்கும் லங்ஸுக்கு போறதுனால புஷ்ஷிங் நல்லா இருக்கும். உடல் ஃபுல்லா அந்த எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆகணும்னாலும் நல்லா புஷ் பண்ணி போகணுன்றதுக்குன்னா அதை தாங்கணுன்றதுக்காக தடிமனா இதனுடைய பழுப்பு தமனியோட வாழ்வுக்குள்ள அப்படி இருக்கும், ஆர்டரிக்குள்ள. இது ஒண்ணு பாத்தீங்களா. இது இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பல்மோனரி வெயின் இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க, நான் இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொல்லியிருந்தேன், வெயின்னாலே மெலிசா இருக்கும், என்ன சொல்றது, ரிலாக்ஸா வரும், அழுத்தம் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஆர்டரினா நல்லா பம்ப் பண்ணி புஷ் பண்ற இடத்துனால அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும், அதனால அது தடிமனா இருக்கும், உட்சுவர்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி. வெயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது தமனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த ஒரே இடத்துல மட்டும், இந்த இந்த ரெண்டு இடத்துல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம் விதிவிலக்கு. இந்த இடத்துல வந்து எக்ஸப்ஷனலா வந்து பல்மோனரி ஆர்டரி, இந்த இடத்துல வந்து ஆர்டரினாக்கா உடல் ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே வந்து சுத்தமான ரத்தம் மட்டும்தான் எடுத்து போகணும். வெயின்னா உடல் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து அழுக்கான ரத்தத்தை தான் ஆற்றுக்கு கொண்டு வரும். ரிட்டர்ன் வர இடம், ஆற்றுக்கு ரிட்டர்ன் வர இடம் அது. ஸோ அதனால வெயின் எல்லாமே வந்து அழுக்கான ரத்தத்தை தான் கொண்டு உள்ள வந்து சேர்க்கும். ஆனா இந்த ஒரே இடத்துல மட்டும் லங்ஸுக்கு போறதுக்கும் லங்ஸ்ல இருந்து வர்றதுக்கும், லங்ஸுக்கு போறதுக்கு பல்மோனரி ஆர்டரியா அந்த இது அந்த பழுப்பு மூலமா தான் போகுது இல்லைங்களா. அதே மாதிரி லங்ஸ்ல இருந்து பல்மோனரி வெயின் மூலமா தான் இந்த லெப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து ரீச் ஆகுது இல்லைங்களா. இந்த ரெண்டு இடம் மட்டும் ஆர்டரி அசுத்தமான பிளட்டை கொண்டு போகுது. உடல் ஃபுல்லா ஆர்டரி தமனி வந்து சுத்தமான ரத்தத்தை கொண்டு போற அதே ஆர்டரி இந்த ஒரு இந்த ஒரு ட்ராக்ல மட்டும், இந்த ஒரு இடத்துல, இந்த ஒரு தருணங்கள்ல மட்டும் எங்க இருந்து ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து லங்குக்கு புஷ் பண்ணி எடுத்துட்டு போற இடத்துல மட்டும் ஆர்டரி வந்து அழுக்கு ரத்தத்தை லங்ஸுக்கு கொண்டு போகுது. அதே மாதிரி லங்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது வெயின் சிரை, அதாவது நரம்பு வந்து சுத்தமான ரத்தத்தை கொண்டு வருது லெப்ட் ஏட்ரியத்துக்குள்ள. இதை தவிர்த்து மற்ற எல்லா இடங்கள்லயும் உடல் முழுவதுமே வெயின் வந்து இம்பியூர் பிளட், அழுக்கான ரத்தத்தை தான் டிராவல் பண்ணி கொண்டு வருது.
ஆர்டரி வந்து சுத்தமான ரத்தத்தை தான் கொண்டு வருது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சிந்திச்சாதான் புரியும். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது சிக்கலா இருந்ததுன்னா சாரி. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அது மாதிரி தான் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதாவது பல்மோனரி ஆர்டரி இம்பியூர் பிளட்டை கொண்டு போகும். மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கிற ஆர்டரி வந்து உடல் ஃபுல்லா இருக்கிற ஆர்டரி வந்து சுத்தமான ரத்தத்தை கொண்டு போகும். லங்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது பல்மோனரி வெயின் சுத்தமான ரத்தத்தை கொண்டு வரும். மற்ற எல்லா இடத்துலயும் உடல் ஃபுல்லாவும் வெயின்றது வந்து நரம்புன்றது வந்து சிரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அசுத்தமான ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். ஸோ இந்த ஹார்ட்டுக்குள்ள இன்னும் வேற இருக்கு. இது நான் வந்து ஜஸ்ட் ரத்தம் ஃப்ளோ மட்டும் தான் பேசியிருக்கிறேன். இதுல வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த பம்பிங் போது ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. அதுதான் வந்து ஒரு ஒட்டுமொத்த இது. ஏன்னா ஒரு மோட்டர் ஓடணும்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஓட முடியாதுல்ல. அந்த மாதிரி அது வந்து ஒரு வேற ஒரு தனி சப்ஜெக்ட். அது வந்து பர்கிஞ்சி ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் மின்னல் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அது அத்தனை விஷயங்களும் ஒருங்கிணைந்தாதான் இந்த ஹார்ட் துடிக்கும். இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வாட்டி துடிக்கணும்? ஆவரேஜா 72 முறை துடிக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்க வேண்டும்? ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை முறை துடிக்கும்? ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை முறை துடிக்கும்? ஒரு நாள் எத்தனை முறை துடிக்கும்? ஸோ ஒரு நிமிடத்திற்கு ஆவரேஜா நான் சொன்னது 72 முறை துடிக்கணும். அதிகபட்சம் வந்து என்ன சொல்றது, ஒரு 100 முறை வரைக்கும் துடிக்கிற வரைக்கும்லாம் கூட இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 4800 முறை துடிச்சாகணும். 1 ஹவருக்கு 4800 முறை துடிச்சாகணும். ஸோ அப்படியே நீங்க ஒரு ஒரு நாளுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 1,15,200 முறை ஒரு நாளைக்கு 1,15,200 முறை துடிக்கணும். அந்த துடிக்கிற நீங்க அந்த ஹார்ட் பம்பிங் அந்த ப்ரெஷர் எப்படி இருக்குன்றதை தான் இதை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரின்னும் போது அது லங்ஸுக்கும் உடலுக்கும் மொத்த ஃப்ளோவும் போகிறதுக்கு அந்த ஸ்பீடு லெவல் ஆஃப் ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன சொல்றது, லங்ஸ் இருக்கு. லங்ஸ் இன்னும் பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். எனக்கு அது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ரத்தம் போற போக்குலயே இந்த சாக்குன்னு சொல்லுவாங்க, ஏர் சாக்குன்னு சொல்லுவாங்க, அல்வியோலின்னு சொல்லுவாங்க. இதுலலாம் வந்து கார்பன் டை ஆக்சைடை நம்ம ரத்தத்துல இருந்து எடுத்துட்டு வர கார்பன் டை ஆக்சைடை ஃப்ளோவில் இருக்கும்போதே கார்பன் டை ஆக்சைடை லங்ஸ் கிட்ட கொடுத்துடணும். அது நம்ம வாயில நம்ம மூக்கு மூலயமா வெளியே வந்துடும். அதே மாதிரி அதே போற ஃப்ளோலே நாம் எழுக்கிற ஆக்சிஜனை லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணி எடுத்துக்கின்னு ஹார்ட்டுக்கு போகணும். இது எப்படி நடக்கும்? அதாவது அந்த காற்றுக்குள்ளார அப்படியே ரத்தம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதுக்குள்ளவே இந்த என்ன சொல்றது மல்டிபிள் ப்ராசஸ் நடந்தாகணும். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துக்கும், ஆக்சிஜனை லோட் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம மூச்சும் சமமா ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்கு இதுல வந்து. அதே மாதிரி நான் ஒரு என்ன சொல்றது, நம்ம ரோட்ல அங்கங்க பார்ப்போம். பஸ்ல வண்டியில போகும்போது குளிச்சுட்டு அப்படியே ரோட்ல விழுந்து கிடப்பாங்க. அவங்க உடம்ப நாமளே கூட நிறைய இடத்துல நாம சாப்பிடும் போதோ இல்ல நம்ம டென்ஷன் ஆகுறோமே. நான் இப்ப இந்த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட்ன்றதுக்கு ரீசனே வந்து நாம நம்மள அறியாம நம்ம டென்ஷன் ஆகுறோம்ல. அந்த டென்ஷனை நாம வந்து ஏன் ஆகுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நாம புரிஞ்சுக்கணும். நாம ஒன்ஸ் டென்ஷன் ஆனா எவ்வளவு பிரச்சனைகளை நாம சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணணும். அப்படின்றதுனாலதான் இவ்வளவு டீப்பா வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா உறுப்புமே ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யுது. நாம அதை சரியா கவனிக்க மாட்டேன்றோம். அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். 1 செகண்ட், என்னுடைய வீடியோ சரியா வரல.
சரி, ஓகே. இதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஏஎன்பி சீரான நிலையில் இல்லையா, ஏஎன்பி சரியா சுரக்கலைன்னா உடம்புல தண்ணி சேரும், கால்கள் கைகள் வீங்கும், உடலில் நீர் சேரும், வீக்கம் ஏற்படும், மனசோர்வு, மந்தமான உணர்வு ஏற்படும், தினசரி செயல்பாடுகளில் உங்களுக்கு சலிப்பு ஏற்படும். ஸோ இந்த பழக்கங்கள் தான் மன்னிக்க முடியாத தவறுகள் அப்படின்னு சிலதை குறிப்பிடுறோம். ஸோ சில பழக்க வழக்கங்களால தான் ஏஎன்பி பாதிக்கப்படுது. ஸோ அதிக உப்பு எடுத்துக்க கூடாது. அதிக உப்புள்ள உணவுகள் வந்து ஏஎன்பியை பாதிக்கும். ஏன்னா அதிகப்படியான உப்பு இருந்ததுன்னா அதிகப்படியான தண்ணி ஆட்டோமேட்டிக்கா சேரும். ஸோ உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாவணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ உப்புன்றது வந்து தண்ணியை அட்ராக்ட் பண்ற விஷயம். ஸோ அந்த உப்பு வந்து நீங்க அதிகமா உடலை சேர்க்கும் போது தண்ணி ஃப்ளோ வந்து ஜாஸ்தி இருக்கும். அதனால ரத்த அழுத்தம் அதிகமாகும். ஸோ குறைந்த நீர் வந்து போதுமான தண்ணி குடிக்காம இருக்கிறதும் பிரச்சனை. ஸோ நீர் வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்றத நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன். 20 கிலோ வெயிட் இருக்கிறவங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னும்போது 100 கிலோ வெயிட்ல இருக்காங்கன்னா 5 லிட்டர் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரியான காம்ப்ளிகேட் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாம எவ்வளவு தண்ணி குடிக்கணுன்றத வந்து சிலர்லாம் வந்து ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி டிசீஸ் வந்திருக்கவங்களுக்குலாம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்திருக்கலாம் வந்து ஒரு நாளைக்கே 1 டம்ளர் தண்ணிக்கு மேலே குடிக்கக்கூடாதுன்னெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்கலாம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறையும் இந்த பிரச்சனைகளை கொண்டு வரும். நைட்ல அதிகமாக தண்ணி குடிப்பதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ அடுத்ததா ஏஎன்பியை சரி பண்றதுக்கு ஐந்து விதமான வழிகளை ஏஎன்பி சமநிலையை மீட்டெடுக்க எளிய வழிகள் என்னென்னு பார்த்தா, உட்கொள்ளலை குறைக்கவும், அரை உப்பா சாப்பிடணும். சாயங்காலத்துக்கு முன்னர், அதாவது மாலை நேரத்துக்கு முன் அதிகமாக தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி குறைச்சிக்கணும். நடைப்பயிற்சி ஒவ்வொரு நாளும் நல்லா நடைப்பயிற்சி பண்ணணும். வாழைப்பழம் கீரை அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா வாழைப்பழம்ன்றது வந்து பொட்டாசியம் ஸ்பெஷலிஸ்ட். அது அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிடணும், கீரை சாப்பிடணும். கால்களை உயர்த்தி படுத்துக் கொள்ளவும். சிறு பழக்கம் வீக்கத்தை குறைக்கும். அது வீக்கம் இருக்கிறவங்களுக்கு. அது வந்து வீக்கம் இருக்குதுன்னா வெறும் காலை தூக்கி மேலே வச்சுட்டு இருந்தால் மட்டும் சரியாயிடாது. அதுக்கு தகுந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரியான மெடிசன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணலாம். நீர் சமநிலையை பராமரித்தால் உங்கள் உயிரே மாறும். ஸோ நம்ம ஹார்மோன்களை புரிந்து கொள்வதுதான் ஆரம்பம். ஆனால் அதை செயல்படுத்தும் பழக்கங்கள் தான் வெற்றிக்கு வழி. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இவ்வளவு நேரம் பாக்குறீங்கன்னும் போது ஏதாவது சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு லைஃப்ல ஒன்று ஆட் பண்ணிட்டு வரணும். நம்ம சேனலை பாக்குறவங்க வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நான் இந்த ஹார்மோன் பத்தி எல்லாம் முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு ஆரோக்கியத்தை பத்தின ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து இருக்கணும். அதுல நீங்க ஓரளவுக்காவது அதை இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நான் இதை ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாழ்க்கை ஓட்டம் நீர் சமநிலையுடன் வாழ்க்கைக்கு ஓட்டமும் திரும்பும். ஸோ செயல்படுத்தும் பழக்கங்களே வெற்றிக்கு வழியா மாறும். ஹார்மோன்களை புரிந்து கொள்வது ஒரு ஆரம்ப சூழ்நிலை தான். ஸோ தண்ணி கூடுனா சோர்வா, உப்பு தண்ணி ஹார்மோன் ஹீரோ தான் இந்த ஏஎன்பி அப்படின்னு பார்த்துருக்கோம். எனக்கு வீடியோ சரியா ஒர்க் ஆகல. அடுத்த வீடியோவில் வேற ஹார்மோன் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த லங்ஸு, ஹார்ட்டு அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இதெல்லாம் வந்து எனக்கு மை ஃபேவரட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் நீங்களும். ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு 1,15,200 முறை துடிச்சாதான் நம்ம உயிர் வாழ முடியும். ஸோ இல்லைன்னா நிறைய இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துக்குமே ஹார்ட் வந்து சிக்கல்ல மாட்ட வைக்கிற லைஃப் ஸ்டைல் ஹேபிட் வந்துருச்சு. ஒரு நாட்பட்ட மன அழுத்தமாக இருக்கலாம், இல்லை ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு என்ன சொல்றது, ஒரு மைண்ட் பொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிற தகவல்கள் வந்து ஒரு நெகட்டிவா எந்நேரமும் ஒரு மாதிரி ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு வந்து திரும்புற இடம்லாம் ராக்கெட் பூராத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு எப்போ வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கத்துல அங்கங்க நடக்குதுன்னு அந்த பதட்டமே வந்து ஹார்ட்டையும் ஆபத்துக்குள்ளாராகும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோட நீங்க அணுகும்போது உங்களுக்காக இல்லைனாலும் உங்க உடலுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக உழைக்கிற உறுப்புக்காக நீங்க கொஞ்சம் உங்க உடம்பை பார்த்துக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும்ன்ற எண்ணத்துல தான் நம்ம இதை சொல்றோம். எனக்கு வீடியோ இல்லாம பேசுறது யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியலன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. கொஞ்சம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.